இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தினாலே நம்ம எல்லாருக்குமே கொழக்கட்டை தானே ஞாபகம் வரும். தேங்காய் வெல்லம் பூர்ணம் வச்சு டேஸ்டியான கொழக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்ல வாசனை வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுப்பட்டதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருங்க. அதே பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து 2 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்து 5 நிமிஷம் வறுத்துக்கலாம். தேங்காயில் இருக்கிற மாய்ஸ்சர் குறைஞ்சதும் இது கூட 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த தேங்காய் வெல்லம் பூர்ணம் ரொம்ப ஸ்பெஷல், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. வெல்லம் கரைஞ்சு நல்லா கலந்ததும் வறுத்து வச்ச எள்ளு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். எள்ளு சேர்க்கறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எள்ளு வேண்டாம்னா நீங்க எள்ளு இல்லாம கூட இந்த பூர்ணத்தை செஞ்சுக்கலாம். கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா கலந்து தனியா எடுத்து வச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு நான் கடையில் கிடைக்கிற ரெடிமேட் கொழக்கட்டை மாவு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலரான அரிசி மாவில் கூட செய்யலாம். 2 கப் அளவுக்கு அரிசி மாவு கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் சூடான தண்ணி ஊற்றி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் ஆறுனதும் இன்னொரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கையால் நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக கலந்ததும் மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவி வச்சிருங்க. ஒரு மோதக அச்சு எடுத்து அதில் எண்ணெயை தடவி கொஞ்சமா அரிசி மாவு எடுத்து அச்சுக்குள்ள நல்லா பிரஸ் பண்ணி வைங்க. பாருங்க நான் எப்படி செய்யறேன்னு. இதே மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும். அச்சு ஓரத்துல அரிசி மாவு வச்சு நடுவுல தேங்காய் பூர்ணம் கொஞ்சம் வச்சு மேல அரிசி மாவு போட்டு நல்லா மூடிடுங்க. இப்போ ஓபன் பண்ணீங்கன்னா அழகான ஷேப்ல மோதக கொழக்கட்டை கிடைச்சிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பிளேட்ல எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்ச மோதக கொழக்கட்டையை வைக்கலாம். ஒரு இட்லி குக்கர்ல தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சு வந்ததும் கொழக்கட்டைய பிளேட்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. கொழக்கட்டை அருமையா தயாராயிடுச்சு. நான் இங்க சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்ல டேஸ்டியான ஷேப்ல கொழக்கட்டையை செஞ்சு விநாயகர் சதுர்த்திக்கு சுவாமிக்கு வைக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.